தஞ்சாவூர்னு சொன்னதும் தஞ்சை பெரிய கோயில் தான் ஞாபகத்துக்கு வருது. அடே அப்பா, ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட எவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு அப்படின்னு எல்லாருமே வியந்து பேசுவோம். ஆனால் 1895 வரைக்குமே அவ்வளோ பெரிய அற்புதமான படைப்பை கெட்டினது ராஜராஜன் அப்படிங்கிறதே தெரியாமல் இருந்திருக்காங்க. அதிசயமாக இருக்குல்ல. அது எப்படி தமிழக மக்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும்? அப்போ எப்போ தான் அந்த கோயில் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டிருக்குங்கிறது வெளி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, தமிழகத்துக்கு இதுக்கு முன்னக்கூட்டி ஜி.இ. போப் முதல் கொண்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த கோயில் கரிகால சோழனால் கட்டப்பட்டிருக்கு, உத்தம சோழனால் கட்டப்பட்டிருக்கு, பராந்தக சோழனால் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி அவங்களுடைய விவாதங்களை வச்சுக்கிட்டே வந்தாங்க. ஆனால் உண்மை என்னென்னு எதுவுமே இன்னும் வெளிப்படவே இல்லை. அது வரைக்குமே மக்கள் அந்த கோயிலுக்கு போக வர இருந்திருக்காங்க. அதை அதிசயித்து பேசியிருக்காங்க, அந்த கட்டமைப்பை பார்த்து வியந்திருக்காங்க. இப்படி இருக்கச்சில தான் 1865 ஜெர்மன்லேருந்து வந்த ஹீல்ஸுங்கிற ஃபாதரியார் நாகப்பட்டினம் வரச்சில் எதிர்ச்சியாக தஞ்சாவூர் கோயிலுக்கும் விசிட் பண்ணியிருக்காரு. தஞ்சாவூர் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கும்போது அவருக்கு இருந்த ஒரே மைண்ட் செட்டு, எப்படி இப்படி எப்படி இப்படி கட்ட முடியும் அப்படிங்கிற ஒரே மைண்ட் செட்டு தான். அந்த இதை சுற்றி பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு நாள் பத்தலை. மெனக்கிட்டு மறுநாள் அந்த கோயில் முழுமையும் சுற்றி பார்த்ததில் அவருக்கு சில கல்வெட்டுகள்லாம் கிடச்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. அப்போது இது எல்லாமே ஏதோ ஒரு பழமையான எழுத்து வடிவங்களாக தான் இருக்கும் அப்படின்ட்டு அவருடைய உள் உணர்வு சொல்லியிருக்கு. ஸோ அதை பற்றி அங்கே இருக்கிற பூசாரிகள்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அதை கேட்கும்போது நம்ம ஊர் பூசாரிங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் பூதங்கள் கிறுக்கி வச்சுருக்குப்பா, வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம ஊர்க்காரங்க எதுக்காக எந்த ஒரு உண்மையுமே கண்டுபிடிக்காமல் சொல்லி வச்சதை அப்படியே நம்பிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் ஒரு ஆதாரம் இல்லை, ஒரு மெய்ப்பாடு இல்லை, நம்பப்படாத விஷயங்கள் இப்படி நம்பிட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஜெர்மன்லேருந்து அந்த ஃபாதரியார் இதை நம்பலை. இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பழமையான எழுத்து வடிவமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தமிழ் அறிஞர்களாக இருந்தவங்களெல்லாம் கூட்டு வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் அது பழமையான நம்மளுடைய தமிழ் பிராமி லெட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அப்போது அந்த கிடைச்ச அந்த கல்வெட்டு மெய்கீர்த்திங்கும்போது ஒரு மன்னனை புகழ்ந்து பாடி அவனுடைய கொடைச்சிறப்பு, அவனுடைய வீரம், ஆட்சி இதெல்லாத்தையும் சிறப்பித்து பாடக்கூடிய ஒரு பாடல் தான் அந்த மெய்கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த மெய்கீர்த்தியில் இருந்த அந்த ஒரு வரி இல்லைன்னா இன்ன வரைக்குமே தஞ்சாவூர் கோயிலை கட்டினது யாருங்கிற உண்மை யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. லாஸ்ட்டு அந்த மெய்கீர்த்தியினுடைய இறுதி 2 வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேசுகோள் கோராச கேசரி வர்மரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு யாண்டே. இந்த வரி இல்லைன்னா இன்னும் வரைக்குமே நமக்கு தெரிஞ்சிருக்காது. உண்மையிலே அந்த கோயிலை பற்றி நினைக்கும் போது இன்னும் வரைக்கும் தமிழகத்துக்கும் தமிழ் மொழிக்கும் அது ஒரு சிறப்பு அடையாளமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உலக அதிசயங்களில் ஏன் இது இல்லை அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்குற ஒன்று தான் தஞ்சை பெருவுடையார் கோயில். கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் தான் கண்டுபிடிச்சி கொடுத்த ஹீல்ஸுங்கிற பாதையாக இருக்குது. நம்ம எல்லாருமே நன்றி கடன் பட்டிருக்கோம்.